வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பஞ்சாயத்து முடிவடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஆசுவாசப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நேரம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சுல, அந்த விவரத்தை இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். 196 BNS, அதாவது மதம் இனம் மொழி பற்றி பேசி பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறது. ரெண்டாவது 192 BNS, கலவரத்தை ஏற்படுத்துறது. மூணாவது 352 BNS, பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துறது. நாலாவது 79 BNS, பெண்ணின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறது. அஞ்சாவது 296B, ஆபாச பேச்சு. ஆறாவது 61 BNS, சட்டவிரோத செயல்களை செய்ய திட்டமிடுறது. இதில் ஆக்சுவலாக நமக்கு இந்த கேஸ் சார்ந்து ரிலேட் ஆகிறது இந்த 2 செக்ஷன் நினைக்கிறேன், மற்ற செக்ஷன்ஸ் ஓகே. ஏழாவது 351(2), குற்றவியல் மிரட்டல். எட்டாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம். அண்ட் 9வது தகவல் தொழில்நுட்ப சட்டம். இத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒரே ஒரு நபர் மேலே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே. இது மத்தியில் ஒரு தஞ்சாவூர் கூப்பிட்டு போனாங்களே போலீஸ்காரங்க வண்டியில், அந்த டைமில் பதிவு பண்ணப்பட்ட செல்ஃபியை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா முகத்தில் சந்தோஷம் தெரியுதுல்ல. இட் மீன்ஸ் எந்த ஒரு துக்கமும் இல்லை, எந்த ஒரு பயமும் துளியும் உதயநிதி ஸ்டாலின் முகத்தில் உங்களால் பார்க்கவே முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறார்ல, ஐ திங்க் திமுக நிர்வாகின்னு நினைக்கிற அவரும் அதில் இருக்க முக்கியமான நபர் நினைக்கிறேன். ஸோ அவர் எடுத்த இந்த செல்ஃபி இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பயமறியான் அப்படின்ற ஹேஷ்டேக்கில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மிஸ்ஸாவை பார்த்த இயக்கம் நாங்கள் அப்படி இருக்கும்போது இந்த கைதில் ஏமாத்துறன்ற மாதிரி தான் திமுகவினர் இந்த விஷயத்தை பெருசாக அணுகிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆகிற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா காலையில். அந்த டைமில் அவர் சரி ஓகே நம்ம போலீஸ் கூட போவோம் அப்படின்னு முடிவெடுத்தார்ல. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட மனைவி கிட்ட சொல்லிவிட்டு அவரோட மகன் இருக்கார்ல இன்பன், அவர் தழுவிட்டு அதுக்கப்புறம் அவரும் போங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பினாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுக்கப்புறம் தான் நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க பாருங்க, அந்த எல்லா விஷயமும் நடந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்குல்ல, எல்லா நியூஸ் சேனல்ஸும் லைவ் பஞ்ச் பண்ணிட்டாங்களா, பார்த்துட்டு இருக்காங்களே. செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே போனாங்கன்னு எல்லாரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு திமுகவோட என்டையர் முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனால் துரைமுருகன் இருக்கார்ல, அவர் ஆக்சுவலாக உடம்பு முடியாமல் இருக்கார், ஆனாலும் கிளம்பி வந்துட்டாருங்க. எல்லாரும் அங்கே அமர்ந்துருந்தாங்க பார்த்தீங்களா உதயநிதி அவர்கள் வீட்டில். அப்போ துரைமுருகன் அவர்கள் உள்ளே வரதை பார்த்துட்டு எல்லாரும் பட்டுன்னு எழுதிட்டாங்க, என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவரை அமர வச்சுட்டு என்னங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இது போல் கேள்விப்பட்ட உடனே வந்துட்டேன் அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் வயசாகி அந்த மனுஷனால் பெருசாக நடக்க முடியல அப்படின்னா கூட இது போல விஷயத்தில் வந்துடுறாரு பாருங்க. இல்லை நம்ம இயக்கம் நம்ம கட்சியை கண்டிப்பாக நான் வந்து நிற்பன்ற மாதிரி அந்த ஸ்பாட்டில் இருந்தாப்புல. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கன்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சாங்களே, அதுக்கு பதில் என்னென்னா, எவ்வளோ இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்துச்சுல உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுற முயற்சி, அந்த டைமில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் அவரோட சகோதரர் வந்திருந்தாங்க. சைன் போடுற ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் ஃபோனில் லைவில் நியூஸை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல. இந்த காட்சியை பார்த்துட்டு இவர் உடஞ்சிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். கையை எடுத்து நெத்தியில் வச்சு ஒரு மாதிரி மேலே கீழே தடவி ஒரு மாதிரி டென்ஸாக இருந்ததை அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வியர்வையை துடைத்தபடியே ஆதங்கத்தை அவருங்க பதிவு பண்ணியிருந்தாப்புல, பேச்சுக்களாக இல்லை செய்கை மூலமாக. இன்னொரு பக்கம் தாவேக்கா எம்எல்ஏ பல்லவி இருக்காங்களே, இவங்க என்ன சொல்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவரை எங்களால் பார்க்க முடியாதுங்க, பெண்களை இழிவாக பேசின அவரை பெண்களோட எதிராளியாக தான் நாங்கள் பார்ப்போமே, இதுக்கு பிற்பாடும் அவர் அந்த கட்சியோட தலைவராக தொடரணுமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ அடுத்து திமுகவோட தலைவராக இருப்பதற்கான சாத்தியக்கூறு 100% இருக்கிறது. நீங்கள் வேறு யாரும் சொல்ல முடியாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனாலும் இவங்க எந்த அளவுக்கு விமர்சனத்தை ரொம்ப கடுமையாக முன் வச்சிருக்காங்க தெரியுதா? ரைட்டு. இன்னொரு பக்கம் பாமக பொருளாளரான திலகபாமா அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்களை இவ்வளோ இழிவாக பார்க்கறது அப்படின்னு கேட்குறாங்க. வேற யாரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கல, உதயநிதி அவர்கள் இருக்காங்களே அவரை டார்கெட் பண்ணி தான் கேட்குறாங்க. இதுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே தீரணும். அரசு எடுத்த இந்த ஆக்ஷன் சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. யார்? பாமக பொருளாளர் திலகபாமா அவர்கள். ஆனால் அன்புமணி இதே ஸ்டேட்மெண்ட்டை ஒத்த அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கவனிங்க, தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனைகளில் கூட காட்டாத அவசரத்தை கைது நடவடிக்கையில் அரசும் போலீஸும் காட்டுறது, இதுக்கு பின்னாடி அரசியல் மட்டும்தான் இருக்குன்னு இவர் பேசியிருக்காரு. 2 ஸ்டேட்மெண்ட்டும் பொருத்தி பார்க்க முடியுதா அவங்களால? ஓகே ரைட். இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன ஏதுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பார்ட்டி சார்ந்து. ஓகே, அண்ணா வைகோ என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுது, அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருந்தோம், வந்துருச்சு. அண்ணன் என்ன சொல்கிறாப்புல, உதயநிதி அவர்களை கைது பண்ணது 100க்கு 100 சரியான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணிக்கு முன்னாடி இருந்தார், ஞாபகம் இருக்கா? இப்போ அண்ணன் சொல்கிற விஷயம் அது கரெக்டுன்றாப்புல. அதான் மக்கள் அரசியல். ஒரு கட்சி சார்ந்த கூட்டணின்னு போயிட்டாங்களா, அங்கே எது நடந்தாலும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்படியே வெளியே வந்துட்டாங்கன்னா அங்கே நடக்குதோ இல்லையோ அதை பற்றி பேசுவாங்க. இந்த பேசிக்கான அரசியல் தான் இங்கே நல்லா பார்க்க முடியுது. இதுக்காக அரசுக்கு என்னோட பாராட்டுகள்னு சொல்கிறாரு. விட்டால் தாவைக்க அரசுக்கு பாராட்டு விழா எடுப்பார் போல இருக்குது அரெஸ்ட் பண்ணதுக்காக. அவ்வளோ தூரம் பதிவு பண்ணியிருக்காப்புல. உதயநிதி அவர்களுக்கு என்னோட கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன்னு வைகோ அண்ணன் கொஞ்சம் ஆதங்கத்தோடு பேசியிருக்காரு. அடுத்து இபிஎஸ் அவர்கள், இவர் என்ன சொல்கிறாரு, பேரவை கூட்டத்துக்கு முன்னாடியே கைது செய்ய துடிக்கிறீங்கள, இது அரசியல் பின்புலம் கொண்டதோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஏற்படுதுன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இபிஎஸ் அண்ணன் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த டைமில் அவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாருனாக்கா ஊகங்கள் அடிப்படையில் இருக்காது, சாலிடாக இருக்கும். இது நடந்துச்சு, இதுக்கான கண்டிக்கிற அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சமீப காலமாக கவனிச்சிங்களா, நிறைய விஷயங்களை செய்தியாக நான் கேள்விப்பட்டேன், இப்படி நான் கேள்விப்பட்டேன், செவி வழியாக எனக்கு வந்துச்சு, இது உண்மையா, இதுக்கு என்னோட குற்றச்சாட்டுன்னு அப்படி முன் வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட டீம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு. இல்லை டீம் உடஞ்சிருச்சானு தெரில. மக்கள் சொல்கிற விஷயங்கள் மேக்ஸிமம் செய்தியாக வந்தது, கேள்வி இது போல் சொல்லி அதுக்கான பதிலை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே ரைட்டு. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது பேரவையில் முக்கியமான அங்கம். அவர் இல்லாமல் பேரவை நடத்துகிற எண்ணம் இருக்குல்ல, இது இந்த அரசுக்கு இருக்கணும் எனக்கு தோணுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு, அந்த இபிஎஸ் அவர்கள். ஓகே, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க, உதயநிதி எந்த பெண்ணோட பெயரையும் பயன்படுத்தலையே அந்த ஸ்டேஜில். இது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான், அவர் எந்த பெண்ணோட பேரையும் ஸ்டேஜில் பயன்படுத்தலை. ஓகே, ஆனால் கீழே இருந்த தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க சொன்னாங்க பாருங்க அந்த பேரை, அது உதயநிதிகள் காது கொடுத்து கேட்டாப்புல, அது நடந்துச்சு. இப்போ அதனால தான் இங்கே தாவேக்காரர் கொந்தளிக்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. காழ்ப்புணர்ச்சியால் தான் தாவேக்க அரசு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு இணையாக எதிர்கட்சியில் முடக்கிற செயல் தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னு தாவேக்க அரசை கடுமையாக சாடி இருக்காங்க. கருத்துக்கு கருத்தால் பதிலளிக்கிறது தான் ஜனநாயக மாண்புன்னு கிளாஸும் எடுத்திருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க அப்படின்னா திமுகவினர் எவ்வளோ கோவப்படுவாங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்றொன்னே இப்போ சொல்கிற மக்கள். திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் என்ன சொல்கிறாப்புல, ஜனநாயக உரிமை மீதான நேரடி தாக்குதல் தான் உதயநிதி அவர்கள் கைது பண்ணப்பட்டது. அரசியல் பழி வாங்குறதோட உச்சக்கட்ட அடக்குமுறையை தான் இப்போ தாவேக்க அரசு நிகழ்த்தியிருக்கு. ஆட்சியோட பலத்தை காட்டுறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்க, ஆனால் இது இந்த அரசோட அச்சம் இருக்குல்ல, இதை தான் வெளிப்படுத்துதுன்னு அந்த தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. அடுத்து கனிமொழி அவர்கள் திமுக எம்பி இவங்க என்ன சொல்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் உதயநிதியை பழி வாங்கணும் அப்படின்னா அரசு வழக்கு தொடுக்கட்டும், கோர்ட்டு தீர்ப்பளிக்கட்டும், பேரவையில் பங்கேற்க விடாமல் தடுக்கிறதுக்கு இப்படிலாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க, இது அப்பட்டமான கோழைத்தனம்ன்ற வார்த்தையை கனிமொழி அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டு. அன்பில் மகேஷ் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு டேக் டைவர்ஷன் அரசுங்க, அதாவது ஜட்டியை கழட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு பெண் அமைச்சர். அந்த ஆடியோ கேட்டிங்களா? ஒரு சில நாட்கள் முன்னாடி நம்ம சேனலில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த தாவேக்கா பெண் அமைச்சர் பேசுனாங்க, அவங்க மேலேயும் அப்புறம் இந்த மாத்திரை நுணுக்குனார்ல அவர், அந்த அமைச்சர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, எதுக்குமே வாய் திறக்காத நீங்கள் இதுக்கு மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. பேரவையில் மேகதாதுவை பற்றி உதயநிதி அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்பார், இந்த பயத்தில் தான் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, பொய் வழக்கு போடாமல் வாக்குவாதத்துக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கு தாவேக்கான நிறைய பதிலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க சைடில் பல பேரும் பதில்களை போட்டுட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஓகே, மேயர் பிரியா அவர்கள் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கழக தொண்டர்களை போலீஸ்காரங்க அடிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படிங்க அடிக்கலாம், 2 பேருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு,
நாங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ லத்தி சார்ஜ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் என்ன தீவிரவாதமாக பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனநாயகனுக்கு ஜனநாயகமே தெரியாதபடி தான் இந்த அராஜக அரசியல் இருக்குது. படத்தை பார்த்து அவங்களும் அழுகுறாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. என்னங்க இது முரண்பாடாக இருக்குது அப்படின்னு இவங்க வரை கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக அமைப்பு செயலாளரான RS பாரதி அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு, எல்லா ஆட்சியையும் மிஞ்சுற அளவுக்கு சர்வாதிகார ஆட்சியை விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சர்வாதிகாரத்தில் உச்சத்தை தாவேக்கா அரசு அதை மனசில் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜனநாயகத்தை பற்றி ABC கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக எங்கே திரும்பினாலும் ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகம்னு கேட்குதா? விஜய் சாரோட கடைசி படம் என்னங்க? ஸோ அதை கோரிலேட் பண்ணி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் துரைமுருகன் அவர்கள் திமுக பொதுச் செயலாளர் அண்ணன் என்ன சொல்கிறாரு, போலீஸை ஏவி ஆணவ அடக்குமுறையை நீங்கள் செய்கிறீங்கப்பா. பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ஃபாசிச கைது ஆக்ஷனை நீங்கள் எடுத்திருக்கீங்க. இது எல்லாம் செஞ்சால் மட்டும் அவரை பயமுறுத்த நினைக்காதீங்க, அவரெல்லாம் பயமுறுத்தவே முடியாதுன்னு இவரும் பேசியிருக்காரு. இவங்களெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னாக்கா திமுக MP வில்சன் அவர்கள் இவர் என்ன பேசியிருக்காரு, பேசாத ஒன்றுத்தை திருச்சி பொய் வழக்கில் கைது பண்ணுறீங்க, கோர்ட்டு கொடுத்த வாய்மொழி உத்தரவையும் மீறி கைது பண்ணுறீங்க, நீட்டை பற்றியும் காவிரி பிரச்சனை பற்றியும் ஒன்றுமே செய்ய முடியாமல் பொய் வழக்கு போட்டு குரல்களை நசுக்கிறதுக்கு இந்த அரசு இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா இவரும் பேசியிருக்காரு. நான் ப்ரோ திமுக MPs எல்லாம் ஒன்றா வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்களே திமுக இல்லைனா MPs இல்லை, திமுகவோட அடுத்த எதிர்காலமே யாருன்னு சொல்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரே அரெஸ்ட் பண்ணும் போதும் திமுக MPஸும் சைலண்ட்டாக அங்கே செஷனை பார்த்துட்டு இருக்காங்கன்னா இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பஞ்சாயத்து புயல் அரசியல் சார்ந்து இங்கே போலன்னு அடித்து போயிட்டுருக்கா. கரெக்டாக இந்த நேரத்தில் பல துறைகள் சார்ந்த திட்டங்களை CM விஜய் அவர்கள் தொடங்கி வச்சுட்டு இருந்தாங்க. முகத்தில் எந்த சலனமும் தெரியல, கூலாக கேஷுவலாக வாத்தி ரெடிமேட் தான், கிட்டத்தட்ட அமைதியான ரெடிமேட் தான். அவர் ஒரு பக்கம் நல்ல இந்த திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு இருந்தாப்புல. ஆனால் பேரல இன்னொரு பக்கம் அரசியல் புயல் அடித்து ஓஞ்சிருக்கு. எவ்வளோ டிராஸ்டிக்காக நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று. வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்கின்றோம். இந்த விழாவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக 112 கோடி 85 லட்சம் ரூபாய் செலவில் நாள் முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்குமாறும் எல்லாரும் சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார். மேலும் 710 கோடி ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 4 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரே ஒரு வினதாக இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கைது செய்கிற முடிவை சிஎம் அவர்கள் எடுக்கிறதுக்கு எது காரணமாக அமைஞ்சிருக்கோ நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இவருக்கு தெரியாமல் உதயநிதி அவர்களை கைது பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்கும். இவர் தலையசைக்காமல் இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் சிஎம் அவர்கள் பட்டுன்னு இந்த முடிவு எடுத்திருக்காருல, பிகாஸ் நமக்கே நல்லா தெரியும் சிஎம் விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரைப்பயணம் சார்ந்து எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தாங்க அப்படின்னு. அந்த டைமில் அந்த ஃபோட்டோஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க இப்போ இந்த அளவுக்கு எதிரும் புதிரமாக மாறி இருக்காங்களே, அரசியல் சித்தாந்தம் வேறு, அது புரியுது எனக்கு. ஆனால் கைதுன்றதெல்லாம் பெரிய முடிவு மக்களே. அதை இவர் எடுத்திருக்காருன்னா அவர் மனசில் என்ன ஒரு விஷயம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த முடிவு நோக்கி அவர் திருப்பி வைக்கிறதுக்கு? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.